Hello friends, welcome back to my channel. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி டேட் வந்து செப்டம்பர் 12, டைம் வந்து 11:35 ஆகுது. இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் லைவ் டெமோ பார்த்துடலாம். ஸோ வீடியோ வந்து நீங்கள் ஹை ரெசல்யூஷனில் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பேங்க் நிஃப்டி 15 minutes டைம் ஃப்ரேம் சார்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து நான் ஓப்பன் டெஸ்ட் பேஸ் பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன்ஸ் வந்து நான் ட்ராப் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த சப்போர்ட் லைன்லையும் இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனும் வந்து நான் ஓப்பன் டெஸ்ட் பேஸ் பண்ணி ட்ராப் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லையும் வந்து ஓப்பன் டெஸ்ட் அதிகமாக க்ரியேட் ஆயிருந்தது. ஸோ அதுக்கப்புறமேட்டு இந்த லைன் வந்து ப்ரீவியஸ் டேவோட ஹை லெவல் அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ட்ராப் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் கூட நான் ட்ராப் பண்ணியிருக்கேன். அதாவது மார்க்கெட் வந்து இந்த இதில் டச் ஆகிட்டு மேலே போயிருக்கு, மறுபடியும் இங்கே டச் ஆகிட்டு மேலே போயிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், எந்த சைடு பிரேக் அவுட் ஆகுதோ அந்த சைடு நம்ம ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ஓகே, இப்போ டைம் வந்து சரியாக 1:16 ஆகுது. ஸோ நான் வந்து 15 minutes டைம் ஃப்ரேமில் இங்கே வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே வந்துச்சுன்னா புட் ஆப்ஷன் போகலாம் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பிரேக் அவுட் ஆகிற மாதிரி தெரியுது. ஸோ நான் வந்து பேங்க் நிஃப்டி 40,600 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நான் வந்து புட் ஆப்ஷனில் 2 லாட் வாங்கலாம் நான் ரெடியாக இருக்கேன். ஸோ 15th செப்டம்பர் இந்த வாரம் கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி டேட் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆனது என்ட்ரி கொடுக்கலாம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக நான் மற்ற டேட்டா செக் பண்ணுறப்போ மார்க்கெட் வந்து மேலே போகிற மாதிரி தான் தெரியுது. ஸோ இருந்தாலும் இந்த பிரேக் அவுட் டைம் அப்போ கொஞ்சம் வாலட்டாலிட்டி அதிகமாக இருக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி ஒரு சின்ன ப்ராஃபிட் கிடைச்சாலும் ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த பிரேக் அவுட் டைம் அப்போ கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் போடுங்க. ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. பிகினராக இருந்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து அதிக லாட்ஸ் வாங்கி ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா ப்ராஃபிட் வந்தாலும் அதிக ப்ராஃபிட் வரும், லாஸ் வந்தாலும் அதிக லாஸ் வரும். ஸோ ரிஸ்க் எடுக்காதீங்க. ஸ்டார்டிங்கில் ட்ரேடிங்க்கு நீங்கள் புதுசாக வரும்போது அதிகமாக லாட்ஸ் வாங்கி நீங்கள் வந்து ப்ராஃபிட் நீங்கள் கேபிட்டல் இழந்துருச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கும். அதனால் ஆரம்பத்தில் வந்து எப்போவுமே ஒரு லாட் வாங்கி ட்ரேட் பண்ணி பழகுங்க. ஓகே, இப்போ டைம் வந்து சரியாக 1:32 ஆகுது. இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கீழே வந்துச்சுன்னா புட் சைடு போகலாம் நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமேட்டு நான் இந்த இன்ஃபர்மேஷனும் சொல்லியிருந்திருப்பேன். அதாவது நான் மற்ற டேட்டாவும் செக் பண்ணிகிட்டே இருந்தேன் அடிக்கடி. அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் நான் அடிக்கடி பார்த்துட்டே தான் இருந்தேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் ஓஐ வந்து புட் ஓஐ தான் அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு ஆப்ஷன் பை இருக்குது, புட் சைடு ஓஐ அதிகமாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து மேலே போகிறதா இண்டிகேஷன். ஸோ அதனால் நான் மற்ற டேட்டாவும் நான் செக் பண்ணிட்டு இந்த சேஞ்ச் இன் ஓஐயும் நான் செக் பண்ணேன். ஸோ வந்து மார்க்கெட் வந்து மேலே போகிற மாதிரி தான் வந்து காமிச்சது. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து இப்போ ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த கேண்டில் வந்து புல்லிஷாக வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா நம்ம கால் சைடு போகலாம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ டைம் வந்து சரியாக 2:03 ஆகுது. இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆனது என்ட்ரி கொடுக்கலாம் நான் சொல்லியிருந்தேன். யூஸ்வலாக இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆகிறப்போ வாலட்டாலிட்டி நல்லாயிருக்கும், மூவ்மெண்ட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி கேண்டிலோட ஷேப்பும் வந்து ஸோ இப்போ ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இது மாதிரி ரொம்ப பெருசாக வந்து பிரேக் அவுட் ஆகும். ஸோ இங்கே வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லை. சம்டைம்ஸ் வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக கூட இருக்கும். அதனால் நான் எந்த என்ட்ரியும் கொடுக்கல. ஓகே, இப்போ டைம் வந்து சரியாக 3:19 ஆகுது. இன்றைக்கி வந்து நான் எந்த ஒரு ட்ரேடுமே எடுக்கலை. ஸோ இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இன்றைக்கி டேஸ் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறமேட்டு ஆக்டிவ் பொசிஷன்ஸ் எதுலேயுமே நான் ட்ரேட் எடுக்கல. அதுக்கான ரீசன் வந்து உங்களுக்கு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா மார்னிங் வந்து மார்க்கெட் வந்து நல்லா வாலட்டாலிட்டி இருந்தது. அதுக்கப்புறமேட்டு ஒரு ரேஞ்ச் மார்க்கெட் மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் கூட நான் வரைஞ்சிருந்தேன். இது வந்து பிரேக் அவுட் ஆகிறப்போ, ஏன்னா இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து டச் ஆகிட்டு மேலெலாம் போயிருக்கு. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆகிறப்போ என்ட்ரி கொடுக்கலாம் நான் வந்து வெயிட் பண்ணேன். ஆனால் இங்கே வந்து பிரேக் அவுட் ஆகிறப்போ அந்தளவுக்கு வாலட்டாலிட்டி இல்லை, சரியான மூவ்மெண்ட் இல்லை. ஸோ சம்டைம்ஸ் வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட் வந்து நிறையா நடக்கும். அதனால நான் வந்து எந்த என்ட்ரியும் கொடுக்காமல் இருந்தேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு திடீர்னு வந்து ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு, அப்புறம் வந்து ஒரு பியரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு. அதுக்கப்புறமேட்டு என்னால் எந்த ஒரு டெசிஷனும் சரியாக எடுக்க முடியல. அதனால நான் இன்றைக்கி ட்ரேட் எதுவும் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நினச்சிட்டு நான் எந்த ஒரு என்ட்ரியும் கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பிகினராக இருந்தீங்கனாலும் கூட நீங்கள் வந்து ட்ரேடிங்குள்ளே வந்து வரும்போது ஒரு 2 o'clock அவங்க மேக்ஸிமம் எல்லா ட்ரேடும் வந்து முடிச்சிருங்க. ஸோ மார்க்கெட் வந்து அன்றைக்கி வந்து சரியாக இல்லைனா அன்றைக்கி ட்ரேட் எடுக்காமல் இருக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. அன்றைக்கி வந்து கண்டிப்பாக நம்ம ட்ரேட் எடுத்து லாஸ் பண்ணுறதுக்கு நம்ம சும்மாவே இருக்கிறது ரொம்பவே பெட்டர். நம்மளோட கேபிட்டல் வந்து நம்ம காப்பாற்றிக்கலாம். ஸோ நம்ம வந்து அன்றைக்கி வந்து கண்டிப்பாக ட்ரேட் எடுத்து தான் ஆகணும், அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ ஆல்ரெடி டைம் வந்து 3:21 ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் ஸ்கேல்பிங் எடுத்து எந்த சைடு மார்க்கெட் மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு சரியாக ப்ரெடிக்ஷன் தெரியாமல் நம்ம எடுத்தாலும் லாஸ் தான் ஆகும். ஸோ ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து மார்க்கெட் வந்து சரியில்லைன்னா அன்றைக்கி ட்ரேட் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும்னு இல்லை. நீங்கள் அன்றைக்கி வந்து மார்க்கெட்டை வாட்ச் பண்ணாலே போதும். உங்களோட கேபிட்டல் வந்து அன்றைக்கி வந்து லூஸ் பண்ணாதீங்க ட்ரேட் நீங்கள் எடுத்து. ஏன்னா கண்டிப்பாக கம்பல்சரியாக எடுத்து தான் ஆகணும்னு நமக்கு எதுவுமே இல்லை. அதனால் என்னென்னைக்கெலாம் மார்க்கெட் வந்து நீங்கள் சரியாக இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அன்றைக்கெலாம் ட்ரேட் எடுக்காமல் வாட்ச் பண்ணுங்கள், அது ரொம்பவே நல்லது. ஓகே, இன்றைக்கி நான் ட்ரேட் எடுக்காததுக்கு ரீசன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் தேங்க்ஸ், பாய்.